ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். 6 நாளில் ஒரு இன்டர்வியூ என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பதட்டம் பயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டைமர்ஸுக்காக நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரீயான ஒரு டெலிகிராம் மீட்டை ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் டைமர்ஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமர்ஸோ இல்லை யாருனாலும் ஓகே. பட் இந்த கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்கள்ல, ஐபிபிஎஸ் பிஓவில் கிளியர் பண்ணவங்க, ஆர்ஆர்பி பிஓவில் கிளியர் பண்ணவங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ கைடன்ஸுக்காக வந்துட்டு ஒரு ஃப்ரீயான ஒரு டிஸ்கஷன் நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அது ஆப்வியஸ்லி ஒன்று டெலிகிராமில் இருக்கும், இல்லை கூகுள் மீட்டில் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கீழே நான் ஒரு கூகுள் ஃபார்ம் வைக்கிறேன். அந்த கூகுள் ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ இது ஃப்ரீயான ஒரு மீட்டு தான். நீங்கள் ஒன்று கூகுள் மீட் லிங்க் ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு மெயிலில், இல்லைன்னா டெலிகிராம் லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மொத்தமாக போகிறத விட இப்படி கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பண்ணுவோம். ஸோ இது வந்து நாளைக்கு ஈவினிங் இருக்கும், 23rd ஈவினிங் இருக்கும். இது ஃப்ரீ தான். உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் டவுட்ஸு கைடன்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம். செகண்டு, நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், பயப்படாதீங்க. சில முக்கியமான டூஸ் அண்ட் டோன்ஸ். ஃபஸ்ட்டு, ஆர்ஆர்பி இன்டர்வியூ ரொம்ப ஈஸி. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ஈஸி. சரியா? ஃபேக்ட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஐபிபிஎஸ் பிஓ எஸ்பிஐபிஓ இன்டர்வியூஸுக்கும் இதுக்கும் ஒரு பயங்கர ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆர்ஆர்பி இன்டர்வியூனாலே ஓகே, ரொம்ப பெருசாக கேட்குறதோ, ரொம்ப உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறதோலாம் இருக்காது. இது வந்து மெஜாரிட்டி என்கிட்ட கேட்டிங்கன்னா, அந்த மெயின்ஸில் கொஞ்சம் நல்ல மார்க் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன், கட் ஆஃப் விட ஒரு 5 மார்க் கூட இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ. ஆக்சுவலாக ரேஷியோ வந்துட்டு இன்னும் கரெக்டாக எவ்வளோ எடுத்திருக்காங்கன்றது தெரில. இன்னும் 1:3 எடுக்க மாட்டானுங்க இவனுங்க. நிறைய பேர் இன்டர்வியூ கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரேஷியோ 1:5, 1:7, 1:10 கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் லாஸ்ட் 2 இயர்ஸ் 1:10 எடுத்தாங்க. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த இன்டர்வியூ நல்லா கேட்டுக்கிடுங்க, ஈஸியான இன்டர்வியூ இது ஈஸி இருக்கிறதுலே. நீங்கள் பேங்க் எக்ஸாம்லேயே இன்டர்வியூலேயே எது ஈஸின்னு கேட்டிங்கன்னா ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூ தான். சரியா? அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணாமல் போகக்கூடாது. இன்டர்வியூ ஈஸி தான். ஸோ நம்ம 7 டேஸில் 6 டேஸில் ப்ரிப்பேர் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால் 100% பண்ணிடலாம். சரியா? இம்பாசிபிள் அப்படின்னு கிடையாது. எப்படி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு இருக்கிற எக்ஸாமை நீங்கள் மறந்துடக்கூடாது. இன்னொரு எக்ஸாம் இருக்குது, ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாம் இருக்குது. சரியா? ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாம் இருக்குது. ஆர்ஆர்பி பிஓ கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஆர்ஆர்பி கிளர்க்கு வந்து யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும். நம்ம தான் காம்படிஷனில் டாப்பில் இருக்கோம். இப்போ நம்ம தான் அந்த வேலையை அடிக்கணும். சரியா? ஸோ நான் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆர்ஆர்பி கிளர்க்கு விட்டுறக்கூடாது. லாஸ்ட் 7 டேஸ் இருக்கா ராஜா, எப்படியாவது ஒரு ஆர்மி மோடுக்கு போயிருங்க. 15 மணி நேரம் படிங்க, 5 மணி நேரம் இன்டர்வியூக்கு, 10 மணி நேரம் எக்ஸாமுக்கு. உண்மையை தான் சொல்கிறேன். ஒரு வாரத்துக்கு படிக்கலாம். 5 மணி நேரம் இன்டர்வியூக்கு படிங்க, டெய்லி 5 மணி நேரம் படிங்க. மீதி டைம் ஃபுல்லாக உங்களுக்கு ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு வாரம் தான்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் கெட்டு போயிட மாட்டோம். தூக்கத்தை குறைங்க, என்டர்டெயின்மெண்ட்டை தூக்கி வெளியே வீசிடுங்க. எனக்கு இந்த 7 டேஸு என் லைஃப் சேஞ்சிங்காக இருக்கணும் அப்படின்னா இதுதான் வாய்ப்பு. நான் சொல்லாமே நிறைய பேர் பண்ணுவாங்க, ஆப்வியஸ்லி அவங்க பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு இன்டர்வியூக்கு அதிக இம்பார்ட்டன்ஸோ இல்லை எக்ஸாமுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸோ கொடுக்காம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறது என்கிட்ட கேட்டிங்கன்னா 5 hours and 10 hours தான். 10 hours ஃபார் எக்ஸாம், 5 hours ஃபார் இன்டர்வியூ. இந்த 5 hours நான் என்ன பண்ணுறது? அது மெயினாக அது திடீர் பாஸ் ஆகிட்டேன். நான் பாஸ் ஆகணும்னு எதிர்பார்க்கல, போட்ட அட்டம்ப்ட்டு 85 தான், நான் பாஸ் ஆகிட்டேன். நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஜென்ரலாக யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். இது பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். இது நீங்கள் கரெக்டான ஒரு ஸ்பிரிட்டில் எடுத்துக்கோங்க. மார்க் இன்டர்வியூ எப்படினாலும் 100% அட்டன் பண்ணணும். மார்க் இன்டர்வியூ 100க்கு 100% அட்டன் பண்ணியே ஆகணும். சரியா? எங்கேயாவது ஒரு இடத்துல அட்டன் பண்ணுங்கள். ஃப்ரீயாவோ, ஏகப்பட்ட இடத்துல ஃப்ரீயாக வைப்பாங்க. நம்ம அட்மிஷன், நம்ம அப்ளிகேஷன் இதை மட்டும் கொடுத்தா போதும், ஃப்ரீயாக பண்ணுவானுங்க. இல்லை பெய்டுலையோ பண்ணுங்க. சரியா? பட் ஒருவேளை நான் மற்ற இன்டர்வியூக்கு சொல்ல மாட்டேன். ஒருவேளை நான் பாஸ் ஆகணும்னு எதிர்பார்க்கவே இல்லை, பாஸ் ஆகிட்டேன் சார், எனக்கு கட் ஆஃப் விட 2 வருடம் கூட இருக்கும், என்கிட்ட காசு இல்லை, எனக்கு என்ன பண்ணனே தெரியலை, எனக்கு வந்துட்டு ஆர்ஆர்பி பிஓ கிளியர் ஆகுன்ற பெருசாக ஒரு நம்பிக்கை இல்லை,
இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரே ஒரு ஃப்ரீ மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. சரியா? ஃப்ரீ மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. நான் யாரும் உங்களை பெய்டெல்லாம் அட்டன் பண்ண சொல்லலை. காசு இல்லைன்னா பரவாயில்ல, ஃப்ரீயாக மார்க் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நான் எனக்கு பாஸ் ஆகணும்னு எதிர்பார்க்கல, நான் மார்க் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணல அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த யூபிஎஸ்சி படிச்சுட்டு அவன் கீழே இறங்குவான் பார்த்தீங்களா, அவன் டைரெக்டாக அட்டன் பண்ணுவான். அவன் உங்களோட வேறு லெவல் காம்படிஷனில் இருப்பான். சரிங்களா? டைரெக்டாக வந்துட்டு இந்த அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து இறங்குவானுங்க பார்த்தீங்களா, அண்ணா யூனிவர்சிட்டி, சிஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், இந்த மாதிரி டாப் காலேஜஸ். அவன் டக்குன்னு பாஸ் ஆகிட்டு போயிடுவான். அவன் வேற, நம்ம வேற. நம்ம கரெக்டாக எல்லாத்துலேயும் ப்ரிப்பேர் ஆகி இருக்கணும். மார்க் இன்டர்வியூஸ் மஸ்ட்டு. மார்க் இன்டர்வியூஸ்னால் சும்மா ஏதோ இன்டர்வியூவில் போய் உட்காராம இன்டர்வியூக்குன்னு இருக்கிற பார்ட்ஸை நீங்கள் கரெக்டாக கற்றுக்கணும். சரியா? நம்ம இது முடிஞ்சிட்டுங்க. சரியா? நேற்று நைட்டே ஆக்சுவலாக முடிஞ்சிட்டு ஸோ அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா, ஏன்னா நிறைய வந்துட்டானுங்க. இது இவனை மேய்க்கிறது கஷ்டம். நாங்கள் குவான்டிட்டி அதிகமாச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், குவாலிட்டி கம்மியாயிரும். அதனால் குவான்டிட்டியை நம்ம ஆஸ் யூஷுவல் கரெக்டான லெவலில் தான் வச்சுருப்போம். என்ன சொல்ல வந்தேன்? மார்க் இன்டர்வியூஸ் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. வெறும் மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணாதீங்க. இன்டர்வியூனா 6 பார்ட் இருக்குது சார். நான் என்ன படிக்கணும்? ஃபஸ்ட்டு எடுத்து செல்ஃப் இன்ட்ரோ ரெடி பண்ணுங்கள், உட்காந்து எழுதுங்க. எழுதுனதில் எல்லாத்தையுமே எழுதுங்க, ஊரை பற்றி எல்லாத்தையுமே எழுதுங்க. ஆர்ஆர்பின்னு உங்களுக்கு தெரியும், ஆர்ஆர்பி ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் அவ்வளவும் படிங்க, எல்லாமே படிங்க, எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே மண்டைக்குள்ளே ஏற்றுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் சப்ஜெக்ட் இதுதான் எவனுமே படிக்க மாட்டேங்க. உங்கள் சப்ஜெக்ட் என்ன? நீங்கள் டொமைன் எடுத்துருப்பீங்களா, இன்ஜினியரிங், மெக்கானிக்கலோ, சிவிலோ, எலக்ட்ரிக்கலோ, ஏதோ ஒன்று எடுத்துருப்பீங்கள, அதை ஓரளவுக்கு அது படிச்சுட்டு போங்க. நான் படித்தா 5 வருஷம் ஆகிட்டுடா, எப்போ ராஜா அங்கே போய் சொல்ல முடியாது. சரி, நான் 5 வருஷம் ஆச்சு பார்த்துக்கிடுங்க. நாங்கள் இன்ஜினியரிங், நான் படித்த இன்ஜினியரிங்கே 4 வருஷம்தான். அதில் ஒழுங்காக படித்தது 4 நாளைக்கு தான். அதில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மறந்து 2 வருஷம் ஆகிட்டு, நான் படித்து முடிச்சு 5 வருஷம் ஆகிட்டுலாம் கதை பேச முடியாது. நீங்கள் அங்கே போய் பேசிக்காவது கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அதே மாதிரி பேங்கிங், எனக்கு பேங்கிங் எதுவுமே தெரியாது சார், பேங்க் எதுக்கு இருக்குன்னே தெரியாது சார், அங்கங்கே டெபாசிட்டு இதுன்ட்டு சில வார்த்தைகள் தான் கேட்டிருக்கேன். எனக்கு போய் பேங்கிங் அவேர்னஸ் எப்படி சார் 6 நாளில் படிக்க முடியும்னா கண்டிப்பாக படிக்க முடியும். ஒன்றே லிவின் சார் கோர்சஸ் பாருங்கள், இல்லை சிடபிள்யூஜியில் பாருங்கள், இல்லைன்னா நம்மளுடைய 5-in-1 கோர்ஸ்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் இருக்கும் கிளாஸஸ், அது பாருங்கள். அது பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான ஐடியா கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு பேங்கிங் படிக்காமல் உங்கள் சப்ஜெக்ட் படிக்காமல் போகாதீங்க. 3 பார்ட் நீங்கள் ரெடி பண்ணுங்கடா. உங்கள் செல்ஃப் இன்ட்ரோ ரெடி பண்ணுங்கள், பேங்கிங் ரெடி பண்ணுங்கள், உங்கள் சப்ஜெக்ட் ரெடி பண்ணுங்கள். மற்றபடி இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண இன்டர்வியூ நிறைய பாருங்கள் யூடியூப்பில், பார்க்கையும் ஐடியா கிடைக்கும், இன்டர்வியூ அட்டன் பண்ணவும் ஐடியா கிடைக்கும். தயவு செஞ்சு எழுதி வைங்க. வாயால் நான் வடை சுடுவேங்கிற கதை இன்டர்வியூவில் நடக்காது. இன்டர்வியூ கிளாஸஸ் நான் போஸ்ட்டாக எடுக்கும்போது ஒரு 80 pages நோட்டோடு தான் எடுப்போம் நாங்கள். அதில் செல்ஃப் இன்ட்ரோலேருந்து ஆரம்பித்து கொஸ்டின்ஸ் எழுதணும். சரி, நீங்கள் இங்கிலீஷ் பேச வராது, நான் தமிழ்லேயே சமாளிச்சிருவேன், தமிழில் அவங்க கேட்டால் பேசுங்க. நீங்களாக தமிழில் பேசும்போது பேட் இம்ப்ரெஷன் உருவாகும். அவங்க தமிழில் பேசினா நம்ம தமிழில் பேசலாங்க, அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம் நம்ம நேரத்துக்கு. அப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ண முடியாது? தமிழில் பேச முடியாது. ஆர்ஆர்பி மோஸ்ட்லி இப்போ இந்த லோக்கல் லாங்குவேஜ் செக் பண்ணுவாங்க, தமிழில் இருக்கும். பட் நம்ம நேரத்துக்கு தமிழில் ஒரு வேளை இல்லை, அவர் இங்கிலீஷில் ஆரம்பித்து அப்படியே ஃப்ளோவில் போகிறாரு அப்படின்னா நம்ம லாக் ஆயிரும். அதை கொஞ்சம் யோசிச்சுக்கிடுங்க. சரியா? ஸோ இவ்வளோ தாங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இன்டர்வியூ பெருசு கிடையாது. அதுக்காக ரொம்ப அசால்ட்டாக எடுக்காதீங்க. யூஆர் 1 step away, யூஆர் ஆல்மோஸ்ட் தேர். இன்டர்வியூ வந்துட்டு போகிறத விட கொடூரமான வழி எதுவுமே கிடையாது, ரொம்ப கொடூரமான. பிகாஸ் யூஆர் ஆல்மோஸ்ட் தேர், ஸோ க்ளோஸ் எட் ஸோ ஃபார். பக்கத்தில் ஃபினிஷ் லைனை பார்த்துட்டோம், வேலையை பார்த்துட்டோம், இமேஜின் பண்ணி பார்த்துட்டோம், மண்டேல அந்த இமேஜை ஏற்றிட்டோம், அக்கௌண்ட்டில் சம்பளம் விடுறதை யோசித்து பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது ஐயோ இப்படி பண்ணிக்கலாமோ, இது கொஞ்சம் படிச்சுக்கலாமோ, அதை கொஞ்சம் பண்ணிக்கலாமோன்ற ஃபீலிங் மட்டும் வரக்கூடாது. தயவு செஞ்சு நான் உங்கள்கிட்ட கேட்குறது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. நீங்கள் ப்ரிப்பரேஷன்லேயே நீங்கள் ஓட்ட விடக்கூடாதுங்க. ப்ரிப்பரேஷனில் ஓட்ட விடாதீங்க. நம்ம பாஸ் ஆக மாட்டோம், நம்மளுக்கு பேச எதுவும் வராது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் காமிங்க. லாஸ்ட் இயரில் கூட எதுவுமே, அதாவது இன்டர்வியூன்னு மார்க் இன்டர்வியூன்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆஃப்லைன் கிளாஸில் மார்க் இன்டர்வியூ எடுத்தா பிரியாக்கா வந்து பேச, அதாவது வாய் திறக்காது, வாய் திறக்காது. இன்டர்வியூன்னு கேட்டால் இப்படியே நெளியும், இப்படியே அங்கிட்டிங்கன்னு நெளியும். பட் அவங்க IBPSPO கிளியர் பண்ணாங்க. ஸோ ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா, கரெக்டான கைடன்ஸ் இருந்துச்சுன்னா என்னன்னாலும் கிளியர் பண்ணலாம். சரியா?
அதே மாதிரி நான் சொன்னது நம்ம ஆஃப்லைன் பாருங்க, ஆன்லைன் இன்டர்வியூ பேக்கு முடிஞ்சிடுச்சு சரிங்களா. 30-40 மெம்பர்ஸ் வந்துட்டானுங்க. அது முடிஞ்சிட்டு ஆன்லைனில் இந்த வருஷம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்லைனில் இன்டர்வியூ அப்படிங்கும்போது மதுரையில் வச்சு கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ மதுரையில் நாங்கள் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாலும் உங்களுக்கு இன்டர்வியூ கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இன்டர்வியூ மட்டும் ஆஃப்லைனில் இருக்கும். ஆக்சுவலாக ஆஃப்லைன் இன்டர்வியூ வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் ஆஃப்லைன் இன்டர்வியூ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் போயிட்டு இந்த 899 இருக்கு பார்த்தீங்களா, 899 கிளிக் பண்ணால் போதும். 899க்கு பை பண்ணீங்க அப்படின்னா அது ஆஃப்லைன் இன்டர்வியூ. 699க்கு பை பண்ணீங்கன்னா அது ஆன்லைன் இன்டர்வியூ. சார் நான் 699க்கு நேற்று வாங்கிட்டேன், எனக்கு ஆஃப்லைன் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த 699 அனுப்புனீங்கன்னா நான் ரீஃபண்ட் பண்ணிடுவோம், இல்லை நம்ம டீமில் இருந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் திரும்ப 899 பை பண்ணிக்கிடலாம் சரியா. ஸோ 899 இஸ் ஃபார் ஆஃப்லைன் இன்டர்வியூ மதுரையில் வச்சு. அதோடைய டீட்டெயில்ஸ் நான் அடுத்தடுத்து நான் போடுறேன். 699 வந்துட்டு ஆன்லைன் இன்டர்வியூக்கு 7 days தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க. 7 daysல 35 hours சூப்பராக கிளாஸ் போட்டு செம்மையாக படிச்சிடலாம். பயப்படாமல் இருங்க, செம்மையாக பண்ணிடலாம் சரியா. தேங்க்யூ.